ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். நம்ம சைட் டிஷ் டின்னருக்கு சைட் டிஷ்ஷாக இது பார்க்கலான் இருக்கோம். தக்காளி தொக்கு. அதுக்கு முதல்ல வறுத்துக்க வேண்டியது கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூனு. நான் 7 பழம் தான் எடுத்துட்டுருக்கேன். அதிகமாக எடுத்துக்கல, ஜாஸ்தியாக. அதனால் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுட்டா போகிறோம். ரொம்ப போட்டுனா அதுவும் கசந்து போயிடும். 2 கட்டி பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு வரமிளகா அப்படி எடுத்துட்டுருக்கேன். 7 பழம் எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் பொடியாக நறுக்கி அது எப்படின்னு காட்டுறேன். முதல்ல கொஞ்சம் வறுத்துக்கலாம். கடுகு வெந்தயத்தையும் வறுத்துக்கலாம் பவுட்ரு பண்ணுறதுக்கு. நல்லெண்ணெய் தான் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோ பாருங்கள், நல்லெண்ணெய் தான் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விடலாம். இதையே கொஞ்சம் தாளிச்சு கொட்டுறக்கு வச்சுக்கலாம். கடுகு, ஒரு எடுத்து கொட்டிடலாம். ஏன்னா ரொம்ப தீஞ்சு போனால் கசந்துடும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சது. வெந்தயம் செவந்துருக்கு. எடுத்து மிக்சியில் போட்டுடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் பெருங்காயம் பொரிக்கிறதுக்கு.
இதை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். பொடியாக நறுக்கி அப்படியே வதக்கிக்கலாம். அரைக்க வேண்டாம், காட்டுறேன், நறுக்கிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி பொடியாக நறுக்கின்னு இருக்கேன். இதை நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். அப்புறம் நல்லா இந்த மத்து வச்சு மசிச்சுக்கலாம். பருப்பு மத்து இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துட்டோம்னா போதும். அப்படி பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப நாள்லாம் இருக்காது. எனக்கு இன்னொரு 7 பழம் தான் போட்டுருக்கேன். 2 நாள்லேயே செலவாயிடும். ஏற்கனவே 2 ஸ்பூன் விட்டுருக்கோம். இன்னொரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். கடுகு போட்டுன்றேன். அந்த கடுகு வச்சுட்டு கால் ஸ்பூன் கடுகு போட்டுருந்தேன். என்னுடைய சேனல் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பெல் பட்டன் காட்டும். அதை தட்டினேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் பட்டன் காட்டும். அதையும் தட்டினேன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ பூரா ஒன்றுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். இதில் தண்ணி நிறையா இருக்குது, கொஞ்சம் பார்த்து போடணும். ஏன்னா சட்டுன்னு மூஞ்சில் அடிச்சிடும். இதுலேயே நிறையா தண்ணி இருக்குது. நம்ம தண்ணியெல்லாம் விட வேண்டாம். இந்த தண்ணி பூரா வற்றணும். உப்பையும் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துக்கும். தேவையான உப்பையும் போட்டுடலாம். நல்லா மூடி வைக்கலாம். வெந்துன்றும். அந்த தண்ணி இருக்கிறதுக்கு நல்லா மூடி வச்சா வெந்துக்கும். அதுக்குள்ளே நான் போய் இதை அரைச்சின்னு வந்துடுறேன். கடுகு, பெருங்காயம், வெந்தயத்தை இதை பாருங்க. இந்தளவுக்கு நல்லா தண்ணியெலாம் சுண்டி இருக்குது. என்கிட்ட மேஷ் இல்லை. மேஷ் இருந்தால் அதை வச்சு நீங்கள் நல்லா மசிச்சுக்கலாம். இது நீங்கள் இட்லி தோசைக்கு தான் தொட்டுக்கணும், இல்லை சப்பாத்தி தொட்டுக்கலாம். சாத்தில் நல்லா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். மோர் சாத்துக்கு நல்லாயிருக்கும். எனக்கு அவ்வளோ நாளைக்கெல்லாம் தாங்காது எனக்கு. அதனால் நான் நீங்கள் 4-5 நாளைக்கு வச்சுக்கிறாருன்னா நீங்கள் அரைச்சி கூட பண்ணிக்கலாம். இல்லாட்டி மேஷில் தான் நல்லா மசிச்சுடுறாங்க. மேஷில் மசிக்கிறதுக்கு
இந்த மிளகா இப்படி போட்டுக்கிறேன். இந்த பொடியை போட்டுக்கிறேன். கடுகு வெந்தயம் இப்படி இறச்சி வந்துருக்கேன். இது ஒவ்வொரு ஸ்பூன் தான் நான் கொஞ்சம் தான் போட்டுருக்கேன். ரொம்ப போட்டாலும் கசந்து போயிடும் கடுகும் வெந்தய பொடியும். நான் புளியெல்லாம் போடல, இதுவே புளிப்பாக இருக்கும். நாங்கள் அதிகம் புளி கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் புளி போடல. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு வாரம் 10 நாள் வச்சு போயிடலாம், நீங்கள் புளியை போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். பேஷ் வந்து அந்த 1-2 கூட நல்லா இதாக பழுத்த பழமாக இருந்தால் அப்படியே மசிஞ்சிரும். இதை பாருங்கள், தக்காளி தொக்கு பாருங்க. லைக் பண்ணுங்கள், பிடிச்சா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.